அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் போலியான டோக்கன்களை பயன்படுத்தி நுழைய முற்படும் காளை உரிமையாளர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரித்துள்ளது. நாளை நடைபெறும் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் காளை உரிமையாளர்களுக்கான விதிமுறைகளை மதுரை மாநகர காவல்துறை வெளியிட்டுள்ளது. அதில் காளைகளை அழைத்து வரும் அதன் உரிமையாளருடன் ஒரு நபரும் சரியாக காலை 5 மணிக்கு வர வேண்டும் என்றும், முல்லை நகரில் உள்ள அனுமதிக்கப்படும் இடத்தில் காளைகளை வரிசைப்படுத்தி முறையாக கொண்டுவர வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் 1100 காளைகள் அவிழ்த்து விடப்பட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான டோக்கன்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் பேரில் 1 முதல் 100 வரையிலான டோக்கன் பெற்றவர்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் அனுமதிக்கப்படுவர் என்று தெரிவிக்கப்பட்டது. அடுத்த ஒவ்வொரு மணி நேரத்திலும் 100 காளைகள் வீதம் மாலை 4 மணி வரையில் அனுமதிக்கப்படுவர் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காளைகளை கொண்டு வருபவர்கள் மாவட்ட நிர்வாகத்தால் வழங்கப்பட்ட அனுமதி டோக்கன்கள் மற்றும் காளை உரிமையாளர்களின் ஆதார் அட்டையை கண்டிப்பாக கொண்டுவர வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. போலியான டோக்கன்களை பயன்படுத்தி நுழைய முற்படும் நபர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் எச்சரித்துள்ள காவல்துறை, காளையுடன் வரக்கூடிய 2 நபர்களும் மது அருந்தி வரக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.